பதஞ்சலியின் யோக ரகசியங்கள். சமாதி பாதம் 3. காற்றில் மிதக்கலாமா? ஜடா யோகம் என்றால் என்னதென்று தெரியுமா? ஷா என்றால் சூரிய நாடி, தா என்றால் சந்திர நாடி. இவை இரண்டும் உடலில் இணைகின்ற யோகமே ஜடா யோகம். உடலில் அத்தனை பகுதிகளையும் உள் உறுப்புகளையும் சுத்தம் செய்வதோடு அசுத்தங்களை வெளியேற செய்யும் 104 நுட்ப முறைகளும் ஜடா யோகத்தில் சொல்லப்பட்டுள்ளன. அஷ்டாங்க யோகப்படிகள். அஷ்டாங்க யோகப்படிகள் என்று நமது முனிவர்களால் சொல்லப்படுபவை யமம், நியமம், ஆசானம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அஷ்டாங்க யோகம் வெளிநோக்கிய உடலால் செய்யப்படும் போது அது ஜட யோகம் என்றும் கிரியா யோகம் என்றும் பெயர் பெறும். யமம், நியமம், ஆசானம், பிராணயாமம் ஆகியவை ஜட யோகம் சாதனைகள் ஆகும். இவற்றை பகிர்முக சாதனை, அதாவது வெளிநோக்கிய சாதனைகளும் என்றும் அழைப்பார்கள். மற்றொன்று அந்தர்முக சாதனை, அதாவது உள்நோக்கியவாறு மனத்தால் செய்யப்படும் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகவே. இவை குண்டலினி யோகம், தியான யோகம், சமாதி யோகம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. கிரியா யோகாவில் முத்திரைகள் பந்தங்களுடன் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி வர்ண மாலாக்கள் எனப்படும் அச்சர ஜபத்தினால் செய்யப்படுவை குண்டலினி யோகம் என்று அழைப்பார்கள். பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் ஆகிய எல்லாவற்றிலுமே இந்த அஷ்டாங்க யோகப்படிகளே வேறு வேறு விதமாக உபயோகப்படுத்தப்படுகின்றன. முக்காலம் உணர்ந்தவர்கள் புலன்களில் உதவியின்றி புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகளை மனதில் காட்சியாக காண்பவர்களை ரிஷி என்று அழைக்கிறோம். அவர்கள் அவ்வாறு காணும் காட்சியை ஞான திருஷ்டி என்பர். நிகழ்காலத்தில் மட்டுமல்லாமல் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் அமையும் நிகழ்ச்சிகளை அகக்காட்சிகளாக காணக்கூடிய பக்குவம் பெற்றவர்களை முக்காலம் உணர்ந்தவர்கள் என்று சொல்கிறோம். புலன்களையும் எண்ணங்களையும் கடந்தது போல அகக்காட்சிகளையும் கடந்தது இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொண்டவர்களை ஞானிகள் என்று அழைக்கின்றோம். அவர்கள் பொழிகின்ற சொற்கள் எல்லாம் ஞானத்தை வழங்குகின்ற அது சொற்களாகும். அவர்கள் யோகிகள் என்றும் அழைக்கிறோம். யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றாக இணைதல் என்று பொருள். இறைவனோடு ஒன்றாக இணைதலை யோகம் என்ற சொல் குறிப்பாக உணர்த்துகிறது. பசுமாட்டை வளர்ப்பது பாலுக்காக தான். ஆனாலும் வரட்டி தட்டுவது தேவையான சாணத்தையும் பசு கொடுக்கும். பாலை கறந்துவிட்டு வெறும் சாணியை பெறுவதற்கு மட்டும் யாரும் மாடு வளர்ப்பதில்லை. யோக பசுவும் அப்படிப்பட்டதான். அது நம்மை கடவுளுடன் இணைக்கும் பாலம். யூச் என்ற வடமொழி சொல்லுக்கு இணைப்பது என்பது பொருள். யோகம் என்ற பதத்தின் வேர் சொல் யூச் என்பதாகும். சுவாத்மாவாகிய தம்மை பரமாத்மாகிய கடவுளுடன் சேர்ப்பதே அதன் வேலை. அப்படிப்பட்ட யோக பசுவை வெறும் சித்துக்களாகிய சாணம் போன்ற குறைந்த பலன்களுக்காக செய்வது அறிவீனம் என்கின்றனர் யோகிகள். திருச்சிற்றம்பலம்.